சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும். அதை டிராப் பண்ண தெரியுமா? பிகினர்ஸ் பொதுவா ஒரு லைனை போட்டுருவாங்க. பட் மார்க்கெட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாது. அது ஏன்னு தெரியுமா? இது டெக்னிக்கல் டியூஸ்டே சீரியஸ். எவ்ரி டியூஸ்டே ஒரு டெக்னிக்கல் கான்செப்டை எடுத்து சிம்பிளாகவும் கிளியராகவும் பவர்ஃபுல்லாகவும் சொல்லி தருவோம். நீங்களும் சார்ட்டை கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஸ்கேல் ட்ரேடிங் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபாலோவரை பார்த்தேன். அவர் எவ்ரி டே மார்னிங் லைன்ஸ் எல்லாம் பக்காவா போடுவார். ப்ரீவியஸ் டே ஹை, லோ, நியூஸ் பேஸ்டு ஜோன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா மார்க் பண்ணுவார். பிரேக் அவுட்னு நம்பிட்டு என்ட்ரி ஆகும்போது அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். உடனே ஹி மெசேஜ் மீ, ப்ரோ என் லைன் எதுவுமே ஒர்க் ஆகல, சார்ட்ஸ் லைன்ஸ் எல்லாமே ட்ரெஸ் பண்ணலாமா பண்ண வேணாமான்னு. இவரோட ப்ராப்ளம் என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனோட ப்ராப்பரான கண்டெக்ஸ்ட்டை புரியாதது தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ சிங்கிள் லைன், இட்ஸ் அ ரியாக்ஷன் ஜோன். ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைய 3 டிப்பை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பிரைஸ் அந்த பர்டிகுலர் ஜோன்ல அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் ஆவது ரீச் ஆயிருக்கணும். நீங்க கேண்டில்ஸ்டிக்ஸை பார்க்கும்போது பாடியோட க்ளோஸை மட்டும் பாருங்க, விக்க பெருசா கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொதுவா ஓவரால் வியூ தெரியணும்னா டே சார்ட்ல பாருங்க. அதுவும் ஜூம் அவுட்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பர் கண்டெக்ஸ்ட் கிடைக்கும். ஜூம் இன் போனீங்கன்னா ஜஸ்ட் இல்யூஷன் மட்டும் தான் கிடைக்கும். இன்னும் கிளாரிட்டி வேணுமா? I'll teach you in the live market. இந்த இன்ஸ்டாகிராம் பிராட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் கண்டக்ட் பண்ற லைவ் கிளாஸ்ல ஃப்ரீயாவே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.